வணக்கம். டிஎஸ்டிஎஸ் பிரைவேட் லிமிடெட் கம்பெனிஸ் டிஸ்கஷன், சைக்காலஜி டிபார்ட்மெண்ட் டிஸ்கஷன், ஆல் டிபார்ட்மெண்ட் கான்ஃபரன்ஸ் மீட்டிங், கிங்டம் கண்ட்ரிஸ் டிஸ்கஷன், வேர்ல்டு லீடர்ஸ் டிஸ்கஷன், டாக்டர் கிளாஸ் டிஸ்கஷன், ஸ்டேட்டஸ் டிஸ்கஷன், கொஸ்டின் ஆன்சர்ஸ் டிஸ்கஷன். ஓகே, இன்ஃபர்மேஷன். யூஎஸ்ஏ டிஸ்கஷன். யூஎஸ்ஏ ஒரு ராஜாவாக நான் சொல்கிறது தெளிவாக நிதானமாக பொறுமை கேட்டுக்குங்க. ஸ்பேஸில் பார்த்திங்கன்னா நிறைய கேலக்ஸி இருக்குது. அதில் ஒரு கேலக்ஸி பார்த்திங்கன்னா மில்கி வே கேலக்ஸி. மில்கி வே கேலக்ஸி ஓரத்தில் பார்த்திங்கன்னா நிறையா பிளானட்ஸ் இருக்குது. அதில் ஒன் ஆஃப் த பிளானட்டாக எர்த் இருக்குது. அந்த எர்த்தில் பார்த்திங்கன்னா நிறைய நாடு இருக்குது. ஓகே, அதனால் ஏதோ ஒரு சில 12 மணி நேரத்துக்குள்ளாக ஒரு சில 6 மணி நேரத்துக்கு ஒரு டைம் ஏதாவது ஒரு உணர்வு ரீதியான ஒரு நிலையில் போர் நடக்குது, அப்படி நடக்குது, இப்படி நடக்குதுன்னு ஏதோ கற்பனை பண்ணிகிட்டு இருக்காதீங்க. ஓகே, எல்லாமே கடந்து போன பாதை. ஓகே, அதனால் அங்கே இருக்கக்கூடிய லீடர்ஸ் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அனாவசியமாக மக்களை தூண்டி விட்றாங்க. பாருங்கள், அப்படி நடக்குது, இப்படி நடக்குது, எதுக்கு எல்லாமே ஏதோ அவங்கள பொறுத்த வரைக்கும் என்ன கான்செப்ட் அப்படின்னா, எர்த்தை பொறுத்த வரைக்கும் வேறு எந்த நாடுமே அவங்களுக்கு கணக்கு கிடையாது. யூஎஸ்ஏ மட்டும்தான், அங்கே வாழக்கூடியவங்க மட்டும்தான் மனிதர்களாக இருக்காங்க. மற்றவங்கெல்லாம் கணக்கிலே அவங்க கிடையாது அப்படின்ற அளவுக்கு அவங்க ஏதோ வகையில் தோது பார்க்கறது தான் எரரு. அதனால் ஒபாமாவை பொறுத்த வரைக்கும் அவர் ஜெயிச்சார் அப்படின்னா கமலா ஹாரிஸை வச்சு பட்டர்ஃப்ளை அட்டாக் செய்ய வைப்பார். ஓகே, ஊருப்பட்ட பட்டர்ஃப்ளை அட்டாக் கிடைக்கும். ஓகே, அடுத்து அவர் ஏதோ சொந்த காசு எடுத்து செலவு பண்ணுற மாதிரி ஓவராக பிஹேவ் பண்ணுவாங்க. மக்கள் வரி பணத்தை எடுத்து செலவு பண்ணுறாங்க, அதில் ஒரு பண்பு பணிவு அப்படின்றது தேவைப்படுது. ஆனால் இவங்க ஏதோ சொந்த காசு எடுத்து செலவு பண்ணுற மாதிரி ஏதோ வகையில் எரர் ஏற்படுத்துவாங்க. அடுத்து ட்ரம்ப்பை பொறுத்த வரைக்கும், தலைவரை நீங்கள் சொல்லி தானே ட்ரம்ப்பை தேர்ந்தெடுத்தோம், அதுக்கப்புறமும் எரர் ஏற்படுது அப்படின்ற மாதிரி நீங்கள் நினைக்கலாம். ஆனாலும் ட்ரம்ப் அப்படின்றவர் ஒரு நல்ல ஒரு தலைவர் தான். ஆல்ரெடி யூஎஸ்ஏ பொறுத்த வரைக்கும் மாங்குன்னு போய் எந்த வேலையும் செய்ய வேண்டிய அவசியமே கிடையாது. அது ஆல்ரெடி ஒரு வல்லரசு நாடு. எல்லாமே பேப்பர் ஒர்க்கு தான். ஒரு இன்சூரன்ஸ் பாலிசி, டாக்குமெண்ட்ஸ் பாலிசி, சில வெரிஃபிகேஷன் அப்படின்ற மாதிரி தான் அங்கே ஒர்க்கே இருக்கும். ஓகே, அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் தோது பார்த்திங்கனாலே எல்லாமே ஓரளவு தோதாகும். யூஎஸ்ஏயில் இருக்கிறவங்க யூஎஸ்ஏலேயே தோது பார்க்கணுன்னு நினைக்கிறனால தான் எரர் ஆகுது. நீங்கள் மற்ற உலக நாடுகளுக்கெல்லாம் போனீங்க அப்படின்னா, யூஎஸ்ஏக்கு நீங்கள் மறுபடியும் வந்து ஸ்டே பண்ணிங்க அப்படின்னா யூஎஸ்ஏ எவ்வளவோ பரவாயில்ல அப்படின்னு நீங்கள் நினைப்பீங்க. ஓகே, அதனால் ஒரு நல்ல ஒரு புதிய தலைவரை கூட நீங்கள் தேர்ந்தெடுக்கலாம். ஓகே, அல்லது ட்ரம்ப்புக்கு நீங்கள் லெட்டர் எழுதலாம். ட்ரம்ப் அந்த லெட்டரெல்லாம் படித்து பார்த்துட்டு அவர் தன்னைத்தானே சரி செஞ்சுக்கிட்டு உங்களுக்கு தேவையான எல்லாமே தோது பார்ப்பார். ஓகே, ஏன் அப்படின்னா இப்போ யூஎஸ்ஏ அப்படின்ற ஒரு நிலப்பகுதியால் நமக்கு நிறையா பெனிஃபிட்ஸ் இருக்கிற மாதிரி ஓரளவு தோதானாலுமே யதார்த்த ரீதியாக பெனிஃபிட்ஸ் அப்படின்றது ஜீரோவாக இருக்குது. ஓகே, பட்டர்ஃப்ளை அட்டாக் மட்டும்தான் ஒரு பை ப்ராடக்டாக இருக்குது. யூஎஸ்ஏலேருந்து என்னங்க பெனிஃபிட் கிடைக்கிது அப்படின்னா பட்டர்ஃப்ளை அட்டாக் மட்டும்தான். ஓகே, மற்றபடி எல்லாமே ஒரு காணல் நீர் மாதிரி தான் இருக்குது. ஒரு சில பேர் ஒரு சில விஷயம் தோது பார்க்குறாங்க, அது நல்ல விஷயந்தான். ஒரு சில பேர் மட்டும்தான் விதிவிலக்கு, ஓரளவு பெனிஃபிட்ஸ் அப்படின்ற மாதிரி. இந்த யூஎஸ்ஏவில் இருக்கக்கூடிய திரைப்படத்துறை அவங்கெல்லாம் ஓரளவு ஒரு சில நபர் பெனிஃபிட்டு. மற்றபடி இந்த பேரி லாரன்சன், இந்த கமலா ஹாரிஸு, ஒரு சில பேர்லாம் ஊருப்பட்ட எரர். ஓகே, அதனால் தேவையில்லாமல் வைப்ரேட் ஆகாதீங்க. ஓகே, ஆல்ரெடி நீங்களாம் வல்லரசு நாடு, பணக்கார நாடு இருக்கிற நிலையில் ஓரளவு தோது பார்த்துக்குங்க. சும்மா வைப்ரேட் ஆகிறதுனால ஒரு பிரயோஜனம் கிடையாது. பேசாமல் நீங்களாம் படிச்சுட்டு நல்லா படித்து வெவ்வேறு கிரகங்களுக்கு வெவ்வேறு நிலைக்கு தான் நீங்கள் போகணும். இதுக்கு மேலே உங்களுக்கான ஆப்ஷன் என்ன அப்படின்னா எஜுகேஷன் மட்டும்தான். இதுக்கு மேலேயும் போயிட்டு மற்ற ஆத்மாக்கள் மாதிரி நாங்கள் தங்க சேர்க்குறோம், அப்படி பாதுகாப்பு பண்ணுறோம், இப்படி பாதுகாப்பு பண்ணுறோம்லாம் தோது ஆகாது. இதுக்கு மேலே உங்களுக்கு யூஎஸ்ஏயில் என்ன ஒர்க் அப்படின்னா எஜுகேஷன் மட்டும்தான். ஓகே, அதனால் ஏதாவது பிரயோஜனமாக இருந்தால் பரவாயில்ல. ஓகே, சும்மா டைம் பாஸ் பண்ணலாம், ஏதோ ஒரு வகையில் தோது பார்க்கலாம் அப்படின்னு நினைக்காதீங்க. ஏதாவது பிரயோஜனமாக தோது பாருங்கள். ஓகே, இந்த கமலா ஹாரிஸ் எல்லாம் அனாவசியமாக என் பக்கத்துலலாம் கொண்டு வராதீங்க. ஓகே, சரி, ஏதாவது தோதானா நானே கூப்பிட்றேன். ஓகே, சரி, அடுத்த தகவல். ஆக்டர் விஜய் டிஸ்கஷன்.
அதாவது ஒரு விளைநிலத்தில் நம்ம பயிர் நட்டதுக்கப்புறம் ஒரு சில மாதங்களுக்கு நம்ம கவனிக்க வேண்டியது மிகவும் அவசியம். ஓகே, அப்போ தான் அறுவடை அப்படின்ற ஒரு நிலையில் ஒரு பலனை தரும். ஓகே, தற்சமயம் சூழ்நிலையில் முதலாவது பதவி பிரமாணம் அப்படின்றது மிகவும் அவசியம். ஓகே, பதவி பிரமாணத்துக்கு அப்புறம் ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும், என்ன செய்ய போகிறீங்க அப்படின்னு. இந்த மாதிரி டிவி கிடைக்குமா, மிக்ஸி கிடைக்குமா, ஃப்ரிட்ஜு கிடைக்குமா, வாஷிங் மிஷின் கிடைக்குமா அப்படின்ற ஒரு கான்செப்ட் இருக்கும். அடுத்து லேப்டாப் கிடைக்குமா, சைக்கிள் கிடைக்குமா அப்படின்னு ஒரு ஸ்கூலில் ஒரு கான்செப்ட் இருக்கும். இலவசமாக என்னங்க கிடைக்கும்? நியாய விலை கடையில் என்ன இலவசமாக கிடைக்கும்? காசு எவ்வளோ கிடைக்கும்? மந்த் ஆனால் ஒவ்வொருத்தருக்கும் எவ்வளோ காசு கிடைக்கும்? மொத்தத்தில் இலவசமாக என்னென்ன கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லிஸ்ட் இருக்கும். ஓகே, ஆனால் இதுவே நீங்கள் அந்த சைனீஸ் படமாகட்டும், இந்த நிறையா அப்ராட் கண்ட்ரீஸில் இந்த யூரோப் படங்கள்லாம் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, இந்த 1970, 80, 60, ஏன் 50, 40 அந்த காலகட்டங்களில் பார்த்திங்கன்னா, அங்கே இருக்கக்கூடிய ரோடு வசதியானது அவ்வளோ தரமாக இருக்கும். ஊருப்பட்ட கார் இருக்கும். ஓகே, இங்கே சுதந்திரம் வாங்கிறதுக்கு முன்னாடி அங்கெல்லாம் ரோடு அமைச்சு, ஊருப்பட்ட கார் அமைச்சு, அப்படி ஒரு லைஃப் ஸ்டைல்லாம் வாழ்ந்துருக்காங்க. ஓகே, இன்னுமே நான் நிறையா மூவிஸில் புக் பண்ணியிருக்கேன். அப்ராட் கண்ட்ரீஸுக்கு போனீங்கன்னா ஊருப்பட்ட காரு கிடைக்கும். மேனுவல் காருக்கெல்லாம் ஊருப்பட்டது கிடைக்கும். ஓகே, அவங்களோட வாழ்க்கை தரமானது அப்படி இருக்குது. ஆனால் இங்கே இருக்கக்கூடிய வாழ்க்கை தரத்தில் எனக்கு கார் கிடைக்குமா அப்படின்ற அளவுக்கு யாரும் கேட்க மாட்டாங்க. அப்படின்னா எங்கள் வாழ்வியில் ஒரு போராட்டம். ஏதாவது ஒரு வகையில் மிக்ஸி கிடைச்சா போதுங்க, ஒரு ஃப்ரிட்ஜு கிடைச்சா போதுங்க, ஒரு வாஷிங் மிஷின் கிடைச்சா போதுங்க, ஸ்கூலில் படிக்கிறோம் ஒரு லேப்டாப் கிடைச்சா போதுங்க, எலக்ட்ரிக் ஸ்கூட்டர்லாம் அதெல்லாம் எப்படிங்க சாத்தியமாகும், ஒரே ஒரு சைக்கிள் மட்டும் கிடைச்சா போதுங்க அப்படின்ற ஒரு கான்செப்ட் தான் இருக்கும். அப்படின்றப்போ நிலப்பரப்பில் பொருளாதார நிலையில் எந்த அளவுக்கு ஓரளவு நிலமை இருக்குது அப்படின்றது நீங்கள் புரிஞ்சுக்கணும். ஓகே, அதனால் தனிநபர் வருமானம் அதிகரிக்கிறப்போ அவங்கவுங்களுக்கு தேவையான வசதியை அவங்கவுங்களே பூர்த்தி செஞ்சுக்குவாங்க. கவர்மெண்ட்டை சார்ந்து இருக்க மாட்டாங்க. அதனால் வேலைவாய்ப்பு அதிகப்படுத்தணும், வருமானத்தை அதிகப்படுத்தணும். அவங்கவுங்களுக்கு கிடைக்க வேண்டிய பெனிஃபிட்ஸ் கிடச்சிச்சு அப்படின்னா அவங்கவுங்களே தேவைகளை பூர்த்தி செஞ்சுக்குவாங்க. கவர்மெண்ட்டு சார்ந்து இருக்க மாட்டாங்க. ஓகே, அதனால் இந்த 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டத்திலருந்து பல வேலைவாய்ப்புகள் உருவாக்கப்படும். ஓகே, அதுக்கு முதப்படியாக ஆளுநர் தலைமையில் பதவி வகிக்கணும். என்னங்க தலைவர் பதவி வகிக்கிறதுன்றது ஒரு விஷயமா அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். அப்படி கிடையாது. ஒவ்வொன்றும் ஒவ்வொரு படிநிலையில் தான் தோதாகணும். ஓகே, நேற்றே பார்த்திங்கன்னா யாருங்க கூட்டணி, யாருங்க என்ன விஷயம் அப்படின்றது தோது பார்த்துருக்கணும். ஒரு நாள் அப்படின்றது கடந்து போயிடுச்சு. என்றைக்காவது தோது பார்த்து அது என்ன இதுன்னு நிலவரத்தை மீடியாக்கிட்ட சொல்லிட்டு ஆளுநர் தலைமையில் பதவி வகிக்க ஆரம்பிக்கணும். அப்போ தான் தோதாகும். ஓகே, அதனால் முதல் படியை கடக்கணும். அதுக்கப்புறம் தான் அடுத்தடுத்த படிநிலையை கடக்கிறதுன்றது தோதாகும். ஓகே, சரி, அடுத்து உளவியல் ரீதியான ஒரு தகவல். உளவியல் ரீதியான தகவல் என்ன அப்படின்னா, ஒரு நிலப்பரப்பை பொறுத்த வரைக்கும் ஒரு தனிக்குழு வாழ்வியல் அப்படின்றது கிடையாது. நிறையா பேர் இருப்பாங்க. அதாவது மருத்துவ குழு இருப்பாங்க, காவல்துறை குழு இருப்பாங்க, அதுக்கப்புறம் இராணுவத்தில் பணிபுரியவங்க இருப்பாங்க, அரசாங்கத்தில் பணிபுரியவங்க இருப்பாங்க, தனியார் நிலையில் பணிபுரியவங்க இருப்பாங்க, மாணவர்களாக இருப்பாங்க, ஆசிரியர்களாக இருப்பாங்க, சில பேர் பெற்றோர்களாக இருப்பாங்க, சில பேர் வாலிபர்களாக இருப்பாங்க, சில பேர் குழந்தைங்களாக இருப்பாங்க. இந்த மாதிரி ஒவ்வொரு கேட்டகரியிலும் நிறையா பேர் இருக்காங்க. சில பேர் கலைத்துறையில் இருப்பாங்க. ஓகே, அவங்க எல்லோரும் பார்த்திங்கன்னா ஒரு மனுஷங்க தான். அவங்களோட நிலையிலையும் நிறையா விஷயம் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். ஓகே, அப்படின்றப்போ இந்த ட்ரிபிள் கோர்ஸ் படிக்கணுன்றது எனக்கு விருப்பம்தான். ஆனால் படிக்கணும் அப்படின்னா அது இலவசம் கிடையாது.
நல்ல மார்க் வாங்கினா 7 ஆர்ட்ஸில், அதாவது கவர்மெண்ட்டில் சீட்டு கிடைக்கும், கவர்மெண்ட் காலேஜ். ஆனால் கவர்மெண்ட் காலேஜ் அவ்வளோ தரமாக இருக்குன்னு கேட்டால் அப்படிலாம் கிடையாது. ப்ரைவேட் காலேஜ் மட்டும்தான் தரமாக இருக்கும். அங்கே தான் எல்லா வசதியுமே கிடைக்கும். ஓகே, அதனால் மார்க் வாங்கினா மட்டும் போதாது, நல்லா காசு இருக்கணும். ஓகே, அப்படின்றப்போ அந்த ட்ரிபிள் இ நீங்கள் படிச்சிருந்தீங்கன்னா புரியும், எப்படி ஒரு ஹேக் பண்ணுறது, ஒரு சர்வர் சிஸ்டத்தில் ஒரு எரர் ஏற்படுத்துகிற மாதிரி சில உளவியல் ரீதியான எரர் எல்லாத்தையும் சால்வ் பண்ணும். அந்த வகையில் இந்த சோப்புநாங்கி ஒரு எரர் தான். இந்த சோப்புநாங்கி ஒரு அனஸ்தீசியா கொடுத்து எல்லாம் சால்வ் ஆகுன்னு நினச்சா அதுக்கு இப்போ பிரைன் ஆக்சஸ் பவர் இருக்குது. இந்த சோப்புநாங்கி தான் பல பிரச்சனைக்கு காரணம். இது எப்படி உங்களுக்கு சொல்லி புரிய வைக்கிறது அப்படின்னா, இந்த 7ஆம் அறிவு படத்தில் நோக்குவர்மத்தில் ஒரு ரோட்டில் போயிட்டுருக்கிறப்போ ஒரு ஃபைட் வருமே, அந்த மாதிரி தான் அந்த சோப்புநாங்கி செயல்படுத்துறது, ஒருத்தர் மூட்டி விட்டு சண்டை ஏற்படுத்துறது. அதனால் தமிழ்நாட்டு நிலப்பரப்பை பொறுத்த வரைக்கும் இந்த சோப்புநாங்கி உள்ளே நுழையவே கூடாது, ஆக்சஸே பண்ணக்கூடாது. அப்போ தான் ஒரு சுதந்திரமான ஒரு வாழ்வியலுக்கு தோதாகும். ஓகே, அதனால் சோப்புநாங்கி தான் இந்த மறதி ஏற்படுத்துறது, இந்த காலதாமதம் ஏற்படுத்துறது, சண்டையை மூட்டி விடுறது, அதுக்கப்புறம் ஒரு விதமான மயக்க நிலையை ஏற்படுத்துறது. ஆனால் தன்கிட்ட இருக்கக்கூடிய ஒரு நிலைப்பாட்டை ஒரு சரியான பதத்தில் பயன்படுத்தலாம். ஆனால் இது அனாவசியமாக பயன்படுத்துது, அதனால் தோதாகாது. ஓகே.